இங்க பாருங்க, வாவ், உள்ள எப்படி இருக்கு பாருங்க. ஓ மை காட். Hi friends, welcome to Cook with Sangeetha. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெந்தய இட்லி. ஆமாங்க, உங்கள ஒரு சிலர் கேட்டுட்டே இருந்தீங்க, அக்கா வெந்தய இட்லி செஞ்சு காமிங்கன்னு சொல்லிட்டு. இது எங்க ஊர் ஸ்பெஷல்னு சொல்லலாம். எங்க ஊர்ல எல்லாருமே அடிக்கடி செய்யற ரெசிபி, அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஸோ இந்த வெந்தய இட்லி நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டா வரதுக்கு அதுக்கு எவ்வளவு அளவுகள் போடணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வெந்தய இட்லியை ரொம்ப எளிமையான முறையில சங்கீதா ஸ்டைல்ல செஞ்சு காட்ட போறேன். நம்ம சேனல்ல யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, வெந்தய இட்லி செய்யறதுக்கு அரிசியும் வெந்தயத்தையும் ஊற வச்சுக்கணும். நான் இட்லி அரிசி 1/2 கிலோ எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நான் புழுங்கல் இட்லி அரிசி தாங்க ஊற வச்சிருக்கேன். இட்லி அரிசி ஊற வைக்கும் போதும் நல்லா கழுவிட்டு ஊற வைங்க. கிளாஸ் அளவுல பாத்தீங்கன்னா நான் இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது 1 கிளாஸ் அரிசி 1/4 கிலோ பிடிக்குங்க. அடுத்தது வெந்தயம். வெந்தயம் 4 டீஸ்பூன் ஊற வச்சிருக்கேங்க. இது ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்தாதான் மிக்சியில போட்டு ஆட்ட முடியும். கிரைண்டர்ல ஆட்டுறதா இருந்தா 5 மணி நேரம் ஊற வச்சா போதும். பாருங்க, நார்மலா நம்ம வீட்டுல டீஸ்பூன் யூஸ் பண்ணுவோம்ல, இந்த டீஸ்பூன்ல தான் 4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். அரிசி 1/2 கிலோ, வெந்தயம் 4 டீஸ்பூன். அரிசி 5 மணி நேரம் ஊறணும், வெந்தயம் ஓவர் நைட் ஊறணும். இந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணாதான் இந்த வெந்தய இட்லி நல்லா சாஃப்டா வரும். நம்ம இது ரெண்டையும் மிக்சியில போட்டு தான் அரைக்க போறோம். வாங்க எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம ஊற வச்ச வெந்தயத்தையும் இப்போ எடுத்துக்கோங்க. இதுல இருக்கிற தண்ணி மட்டும் அப்படியே தண்ணியா கொஞ்சம் எடுத்து வைங்க. இப்போ இந்த வெந்தயத்தையும் கொஞ்சம் தண்ணியோடையும் அப்படியே மிக்சி ஜார்ல போடுங்க. பாருங்க, இப்போ தண்ணி கம்மியா தான் ஊத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை ஒரு வாட்டி நான் அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் வாட்டி இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதுலயே இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை நைஸா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேங்க. பாருங்க, நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா மாவு அப்படியே உப்பி இருக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சதுக்கு அப்புறம் இப்போ இதுலயே 1/4 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்துறேன். இப்போ அதுவும் இதுலயே ஊத்திக்கலாம். விளக்கெண்ணெய் இந்த மாதிரி ஊத்தி செய்யும் போதும் இட்லி ரொம்ப சாஃப்டா இருக்கும். விளக்கெண்ணெய் ஊத்துறமே கசக்குமா அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். எப்பயும் இருக்கிற நார்மல் இட்லி மாதிரி தான் இருக்கும். பாருங்க, மாவு நல்லா கட்டியா இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். அப்படியே லேசா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது திரும்பவும் ஒரு தடவை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பாருங்க, திரும்பவும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாட்டம் இருந்தா இட்லி கொழன்னு போயிடும். ஸோ இந்த அளவுக்கு திக்கா அரைச்சிக்கோங்க. பாருங்க, எந்த பாத்திரத்துல நீங்க மாவை மிக்ஸ் பண்றீங்களோ அதே பாத்திரத்திலே இந்த வெந்தயத்தை ஊத்திக்கலாம். அப்படியே வெண்ணெயாட்டம் இருக்கு பாருங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க. இப்போ அதே மிக்சி ஜார்லயே நம்ம ஊற வச்ச அரிசியும் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு உங்க மிக்சி ஜார் அரிசி பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 2 ட்ரிப்பா போட்டு அரைக்க போறேங்க. ஒரே ட்ரிப்பா போட்டா நல்லா மையாது. இப்போ அரிசி ஊற வச்ச தண்ணியை இதுல கொஞ்சம் ஊத்திக்கலாம். இப்போ இந்த அரிசியை எப்படி அரைக்கணும்னா, ரொம்ப நைஸாவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரன்னு அரைக்கக்கூடாது. அப்படியே லேசான ஒரு நொய்பதமா அரைச்சிக்கணும். இப்போ நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இப்போ அரிசி அரைச்சிட்டு வந்துட்டேன். எந்த பதத்துல இருக்கணும்னு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, இப்படி கையில எடுக்கிறோம். இங்க பாருங்க, லேசான ஒரு நொய்யா இருக்குல்ல, இந்த மாதிரி அரைச்சிக்கணும். வெந்தய மாவு எடுத்து வச்சதுலயே இந்த அரிசி மாவு ஊத்திடலாங்க. இப்போ இதை அப்படியே ஒரு பக்கம் எடுத்து வச்சிடுங்க. இப்போ இதே மிக்சி ஜார்லயே மீதி இருக்கிற அரிசியும் போட்டுக்கலாம். அரிசி ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் ஊத்திக்கலாங்க. இப்போ இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, நம்ம 2வது ட்ரிப்பா போட்டதும் அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சது கொஞ்சம் தண்ணியாட்டு இருந்தது, அதனால நான் இப்போ கொஞ்சம் திக்கா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்போ இந்த மாவும் அதே பாத்திரத்திலே ஊத்திடலாங்க. பாருங்க, மாவு எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்திலே ஊத்தியாச்சு. இப்போ இந்த மாவை கரைக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாங்க. பாத்திரம் கொஞ்சம் அகலமானதா எடுத்துக்கோங்க. அப்பதான் மாவு பொங்கி வரும்போது கீழே ஊத்தாது. அடியில இருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இங்க பாருங்க, இப்படி எல்லா மாவும் ஒன்று சேரணும். கை வச்சு கரைச்சிங்கன்னா தான் மாவு புளிக்கும். நார்மல் இட்லிக்கு எப்படி மாவு அரைப்போமோ அந்த பதத்துல இருக்கணும். இங்க பாருங்க, இதே தோசைக்கா இருந்தா இன்னும் கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கணும். இதுதான் இட்லிக்கு கரெக்டா இருக்கும். இந்த மாவுல தோசை ஊத்தி பாருங்க, செம்ம வாசனையா இருக்கும். அது மட்டும் கிடையாது, அப்படியே தோசை நல்லா ப்ரௌன் கலரா சூப்பரா இருக்கும்.
அவ்வளோதாங்க, மாவு நல்லா கரைச்சாச்சு. இப்போ இது நல்லா சுற்றி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் மாவு இல்லாமல் வச்சாதான் மாவு காயாமல் இருக்கும். இப்போ இந்த மாவு மூடிடலாங்க. இப்போ இந்த மாவை எவ்வளோ நேரம் புளிக்க வைக்கிறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு டவுட் இருக்கும். 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரம் ஆகும் இது புளிக்கிறதுக்கு. மாவை உப்பு போட்டு கரைச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் புளிக்கும். உப்பு போடாமல் அப்படியே கரைச்சி வச்சிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். நீங்கள் குளிர் பிரதேசத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் உப்பு போட்டு கரைச்சி வைங்க, அப்போ தான் மாவு புளிக்கும். அதே மாதிரி மாவு புளிக்கிறதோட டைமிங் ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும். குளிர் பிரதேசத்துல இருந்தா கொஞ்சம் டைம் ஆகும். இதே நீங்க வெயிலா இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா புளிச்சிடும். ஸோ ரெகுலரா நீங்க எப்படி மாவு புளிக்க வைப்பீங்களோ அந்த மாதிரி புளிக்க வச்சுக்கோங்க. நான் இப்போ இது 8 மணி நேரம் புளிக்க வைக்க போறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்க, நம்ம மாவு ஆட்டி வச்சு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பரா பொங்கி வந்திருக்கு பாருங்க. நம்ம வைக்கும் போது இன்னும் நல்லா கீழே இருந்தது. இப்போ பாருங்க, நல்லா உப்பிட்டு நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த மாவு எந்த அளவுக்கு பொங்கி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. இங்க பாருங்க, அப்படியே அல்வா மாதிரி இருக்கு. இப்படி இருக்கணும். இங்க பாருங்க, வெந்தய இட்லிக்கு மாவு இப்படி ஆட்டினா தாங்க நல்லா புசு புசுன்னு வரும். இங்க பாருங்க எந்த அளவுக்கு ஃபெர்மெண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. அப்படியே ஓட்டை ஓட்டையா இருக்குல்ல. இந்த ஓட்டை இருந்தாதான் இட்லிக்குள்ள நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஒரு சிலர் இதை மிக்ஸ் பண்ணாம ஊத்துவாங்க, பட் நான் மிக்ஸ் பண்ணிட்டு தான் ஊத்துவேன். ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது, லேசா மிக்ஸ் பண்ணணும். இங்க பாருங்க, எப்பயுமே அரிசி மாவு வெயிட்டா இருக்கும், அது அடியில கொஞ்சம் நிற்கும். வெந்தயம் வெயிட் கம்மி, அது அப்படியே மேலே புஷ்ஷுன்னு வந்திருக்கும். ஸோ அதனால லேசா இப்படி ஒரு தடவை நம்ம கிளறி கொடுக்கணும். இந்த மாவு அப்படியே இட்லியா ஊத்தனமா சும்மா புஷ்ஷு புஷ்ஷுன்னு வரும். இங்க பாருங்க, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வெந்தய இட்லிக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இட்லி ஊத்துறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இட்லி ஊத்துறதுக்கு நான் இட்லி பிளேட் எடுத்துக்கிட்டேன். நான் வச்சிருக்கிற பிளேட்டில் எண்ணெய் தடவினா தான் வரும். ஸோ அதனால கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டேன். இப்போ மாவு இதில் ஊற்றிக்கலாங்க. இட்லி சைஸ் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் ஒரு பிளேட் இட்லி ஊற்றிருக்கேங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பிளேட்டை இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாங்க. பாருங்க, இட்லி அவிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேங்க. இட்லி பிளேட்டும் வச்சாச்சுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. 12 நிமிஷம் இது வேகட்டுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்க, இட்லி ஊற்றி 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இட்லி நல்லா வெந்துடுச்சுன்னா இந்த இட்லி பாத்திரத்துக்கு சைடில் அப்படியே ஆவி வெளியில் வரும். ஸோ அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இட்லி நல்லா வெந்துருச்சுன்னு. இப்போ இது வழியா ஆவி வெளியில கொஞ்சமா வெளியே வருது. ஸோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இட்லியை உடனே ஓப்பன் பண்ணக்கூடாது, 2 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துருங்க. ரெஸ்ட் டைம் 2 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், இட்லி நல்லா சூப்பராக வெந்திருக்கு பாருங்க. அதாவது நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்க. இப்போ இது இட்லி எடுத்து கீழே வச்சுட்டு 2 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு தான் எடுக்கணும். உடனே எடுத்துமா இந்த பாத்திரத்தில் அப்படியே பிடிக்கும். சூப்பரா நம்ம வெந்தய இட்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம இட்லி காட்டின மாவுல இருந்து கொஞ்சமா எடுத்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்படி தோசை மாவு பார்த்து கரைச்சிக்கணுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டேன். ஒரு டிராப் எண்ணெய் ஊற்றி அப்படியே நல்லா தடவி கொடுங்க. தோசைக்கல் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ அடுப்பை நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா மெலிசாக ஊற்றிக்கலாம். மாவு கொஞ்சம் தண்ணியாட்ட கரைச்சிங்கன்னா தான் இப்படி மெலிசாக வரும். இப்போ அப்படியே மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாங்க. நல்லா அந்த வெந்தய வாசம் சூப்பராக அடிக்குது பாருங்க. தோசை நல்லா செவந்துக்குச்சு. இப்போ திருப்பிக்கலாம். திருப்பி போடணும்னா இங்கே பாருங்க, அப்படியே இப்படி மடக்குனா போதும். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வைக்கணும்னு கூட கிடையாது, ஏன்னா நம்ம மெலிசாக தான் ஊற்றிருக்கோம். தோசை என்ன கலராக வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதாங்க, நம்ம வெந்தய இட்லியும் ரெடி ஆயிடுச்சு, தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா மொறு மொறுன்னு செவக்க செவக்க நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லியும் தோசையும் சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷல் சட்னி ஒன்று செய்ய போறேன். வாங்க அதுவும் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிட்டோங்க. ஒரு கைப்பிடி தேங்காய் துருவலும் போட்டுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு சட்னி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் போட்டுக்கோங்க. பாருங்க, 3/4 கைப்பிடி பொட்டுக்கடலையும் போட்டுக்கலாம். பாருங்க, இதுலேயே 1/4 டீஸ்பூன் பெருங்காய பொடியும் போட்டுக்கலாம். 2 பல்லு பூண்டும் போட்டுக்கலாம். இதோடையே சின்ன வெங்காயம் 2 போட்டுக்கலாங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கொஞ்சோண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க. பாருங்க, பழுத்த மிளகாய் 10 எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதுவும் இதிலே போட்டுக்கலாம். நீங்க உங்க காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இந்த சட்னியோட ஸ்பெஷலே இந்த பழுத்த மிளகாய் போட்டு செய்யறது தான், அவ்வளோ ருசியா இருக்கும். இதோடையே சின்னதா ஒரு துண்டு புளி போட்டுக்கலாங்க. பாருங்க, இதோட ஒரு 4-5 கருவேப்பிலையும் போட்டுக்கலாம்.
இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டு அரைங்க, ரொம்ப சுவையா இருக்கும். இந்த சட்னியை நல்லா காரஞ்சாரமா அரைக்க போறேன், அதனாலதான் நான் மிளகாய் அதிகமா போட்டிருக்கேன். இதே நீங்க காரம் கம்மியா வேணும்னு நினைச்சா இதுல 5 மிளகாய் போடுங்க, இல்ல 3 மிளகாய் போடுங்க, கரெக்டா இருக்கும். இந்த சட்னியை தண்ணியாட்டம் அரைக்க போறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேங்க. பாருங்க, சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த கன்சிஸ்டன்சியில இருந்ததுன்னா இட்லிக்கு தொட்டு சாப்பிட சூப்பரா இருக்கும். மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி விட்டுக்கிறேங்க. இப்போ இதை அப்படியே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுனால கொடுக்கலாம், இல்லை இப்படியே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு தாளிப்பு கொடுக்க போகிறது கிடையாது. பாருங்க, நான் இந்த சட்னி மேலே அப்படியே 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். எனக்கு இது மாதிரி செஞ்சால் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த மாதிரி செய்யுங்க. பாருங்க, லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து கலரி கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரா, ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். வெந்தி இட்லி எவ்வளோ புசு புசுன்னு அங்கே பாருங்க, அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. நல்லா சட்னியில் போட்டு ஊற வச்சிருக்கேன். அப்படியே எடுத்து சாப்பிட்டா சும்மா அமிர்தமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த வெந்தி இட்லிக்கு தேவையான டிப்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மிக்சியில் ஆட்டினா இட்லி சாஃப்டாக வருமா, அதில் தோசை ஊற்றலாமா, இப்படிலாம் உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இன்றைக்கி உங்களுக்கு இட்லியும் ஊற்றி காமிச்சிருக்கேன், தோசையும் காமிச்சிருக்கேன். ரொம்ப சூப்பராக வரும். நான் என்ன அளவுகள் போட்டனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. உளுத்தம்பருப்பு போடாமலே இட்லி எப்படி சாஃப்டாக புசு புசுன்னு பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அதே மாதிரி இட்லி நல்லா வெள்ளையாக இருக்குமா, இல்லை கொஞ்சம் வெந்தய கலர் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, ரொம்ப வெள்ளையா இருக்காது, லைட்டா கொஞ்சம் அந்த வெந்தய கலர் இருக்கும். அதாவது கொஞ்சம் மங்கன கலர் மாதிரி தான் இருக்கும். கேமரா வெளிச்சத்துக்கு அப்படியே இட்லி நல்லா வெள்ளையா தெரியும். இதே நீங்க நேர்ல பார்க்கும்போது கொஞ்சம் பழுப்பா இருக்கும். இதுதான் உண்மை. இருக்கிற உண்மையை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இட்லி எந்த கலரா இருந்தா என்னங்க, நமக்கு தேவை இட்லி நல்லா புசு புசுன்னு சாஃப்டா இருக்கணும். அது மட்டும் இல்ல, இனி வெயில் காலம் வந்துருச்சு, நம்ம உடம்புக்கு குளிர்ச்சியா எடுக்கணும். வெந்தயம் அதிகமா சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. பாருங்க, இந்த இட்லி எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு காட்டுறேன். இங்க பாருங்க, பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், அப்படியே லைட்டா ஓட்ட ஓட்டையா இருக்குல்ல. இங்க பாருங்க, வாவ், உள்ள எப்படி இருக்கு பாருங்க. ஓ மை காட், உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி ஹோல்ஸா இருக்கு பாருங்க. இப்படி இருந்தாலே இட்லி சாஃப்டா இருக்கும். இங்க பாருங்க, இப்படி இருக்கணுங்க. இப்ப சாப்பிட்டு பார்த்தலாம். இங்க பாருங்க, இட்லி நல்லா ஊறிடுச்சு இந்த சட்னியில. அப்படியே போடுறேன். மேபி உங்களுக்கு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், என்னடா கொத கொதான்னு ஊற்றி வச்சுட்டாலேன்னு. பட் இப்படி நல்லா ஊற வச்சு சாப்பிடுங்க. பிளேட்லன்னா அப்படியே கொஞ்சம் நிற்கும், இது கொஞ்சம் அப்படியே கீழெல்லாம் வந்துருச்சு. எது எப்படி இருந்தால் என்னங்க, நமக்கு டேஸ்ட்டு தான் முக்கியம். சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக இருக்குது. இட்லியும் சாஃப்டாக இருக்குது. இந்த சட்னி இருக்கே, இதுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே நல்லா காரஞ்சாரமாக இருக்குது, தொண்டைக்கு இதமாக இருக்குது. அந்த பூண்டு வாசனை, வெங்காய வாசனைலாம் நல்லா சட்னியில் தெரியுது. அதே மாதிரி நம்ம பழுத்த மிளகாய் போட்டு அரைச்சோம் பார்த்தீங்களா, அங்கே இருக்குது விஷயம். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ சுவையாக இருக்குது. பாருங்கள், 3 ரூபா போட்டேன், 3/4 இட்லி முடிஞ்சு போச்சு. 4வது வாயும் போட்டேன்னா 1 இட்லி முடிஞ்சிடும். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இட்லி சாப்பிட்டு காமிச்சிட்டேன். அடுத்து தோசையும் எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. நம்ம வெந்தி இட்லி கரைச்சா அதே மாவுலேயே தோசையும் ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு, நல்ல கலரோடு வந்திருக்கு தோசை. இப்போ இதுவும் சாப்பிட்டு பார்த்துருவோமா? ஆஹா, அந்த வெந்தி இட்லி தோசை அவ்வளோ மணமாக இருக்குது. இந்த தோசையை நல்லா சட்னியில் நினச்சி கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிட்ருவோம். அல்டிமேட்டுங்க. சிம்பிள் சட்னியும் அப்படியே நெய் போட்ட தோசை சொல்லணுமா என்ன, சொர்க்கமாக இருக்குங்க. அப்பா, இந்த சட்னி இருக்கே வேற லெவலுங்க. இந்த சட்னி, இந்த இட்லி, தோசை எல்லாமே செம்மையாக இருக்குது. ப்ளீஸ் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபஸ்ட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா வந்தால் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.